அன்பர்களே, இந்த பதிவில் நாம் ஜோதிட நட்சத்திரங்களின் சிறப்பும் கரணம், ராசி, மாதம் கணிக்கப்படும் விதமும் என்பது பற்றி பார்ப்போம். தமிழ் சித்தர்களின் வானவியல் சாத்திரம் மற்றும் பிறப்பியத்தில், அதாவது ஜோதிடம் மற்றும் ஜாதகத்தில் முக்கிய பங்கு வகிப்பது 27 நட்சத்திரங்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. இந்த 27 நட்சத்திரங்களின் மீதும் கோள்கள் செலுத்தும் ஆதிக்கத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தனித்தனியாக கிரக தேவதைகளையும் கிரகங்களின் தன்மைகளுக்கு ஏற்ப நட்சத்திரங்கள் வெளிப்படுத்தும் குண இயல்புகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தனித்தனி இறை தேவதைகளையும் நமது முன்னோர்கள் வகுத்துள்ளார்கள். உதாரணத்திற்கு 27 நட்சத்திரங்களின் வரிசை அடிப்படையில் முதல் நட்சத்திரமான அசுவினி நட்சத்திரத்திற்கு கிரக தேவதையாக கேதுவையும் இறை தேவதையாக சரஸ்வதியையும் குறிப்பிடுகிறார்கள். நமது ஜோதிட சாத்திரம் 27 நட்சத்திரங்களை கணக்கில் கொண்டாலும் இவைகளில் இருந்து மாறுபட்டு எந்த தோஷமும் தீண்டாத பராசக்தியை இறை தேவதையாக கொண்ட 28வது நட்சத்திரம் ஒன்றையும் குறிப்பிடுகிறது. அந்த நட்சத்திரம் அபிசித்து என்று அழைக்கப்படுகிறது. அபிசித்து நட்சத்திரமானது உத்திராடத்தின் 4ஆம் பாதம் முதல் திருவோணத்தின் முதல் பாதம் வரை அமைந்துள்ளதாகவும் இது 27 நட்சத்திர மண்டலங்களுக்குள்ளேயே அமைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனை உத்திராட நட்சத்திரத்தின் கடைசி 15 நாளிகையும் திருவோண நட்சத்திரத்தில் முதல் 4 நாளிகையும் சேர்ந்ததாகிய ஓர் ஒட்டு நட்சத்திரம் என்றும் கூறுவர். தமிழ் சித்தர்களின் ஜோதிட சாத்திரமானது இந்த 27 நட்சத்திரங்களையும் ஐம்பூத அடிப்படையில் ஆகாயம் நீங்களாக காற்று, நெருப்பு, நீர், நிலம் எனும் மண்டலங்களாக, அதாவது வாயு மண்டலம், அக்னி மண்டலம், வருண மண்டலம், மகேந்திர மண்டலம் என 4 மண்டலங்களாக பிரித்துள்ளது. உதாரணத்திற்கு வாயு மண்டலத்தில் அசுவினி, ஆயில்யம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, அவிட்டம் ஆகிய 7 நட்சத்திரங்கள் இடம்பெறுகின்றன. இவ்வாறு மற்ற மண்டலங்களிலும் அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து நமது பஞ்சாங்கத்தில் நட்சத்திரங்களை போன்று முக்கிய பங்கு வகிப்பது கரணம் ஆகும். நமது ஜோதிட சாத்திரம் கரணங்களை 11ஆக பிரிக்கிறது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள இடைவெளியின் அளவை வைத்து 15 திதிகள் நிர்ணயிக்கப்படுவதைப் போல் அந்த திதியில் பாதி அளவை குறிப்பதுவே 11 கரணங்கள். பொதுவாக கரணத்தை பார்த்து செய்தால் காரியம் வெற்றியாகும் என்ற பழமொழியும் உண்டு. கரணங்கள் ஒவ்வொன்றும் விலங்குகளின் பெயரால் அழைக்கப்படுகிறது. உதாரணத்திற்கு பவம், பாலவம் எனும் முதல் 2 கரணங்களை முறையே சிங்கம், புலி என்று குறிப்பிடப்படுகிறது. கரணங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு தெய்வத்தை ஒப்பிடும் மரபும் வழக்கத்தில் உள்ளது. அடுத்து நமது ஜோதிட சாத்திரத்தில் முக்கிய பங்கு வகிப்பது மாதங்களும் ராசிகளும் ஆகும். நமது வழக்கத்தில் உள்ள 12 ராசிகளில் முதல் ராசியான மேச ராசி முதல் 12வது ராசியான மீனம் ராசி வரையிலான 12 ராசிகளின் முறையே சூரியன் பயணிக்கும் காலங்களையே மாதங்கள் என்கிறோம். உதாரணத்திற்கு 360 டிகிரி கொண்ட 12 ராசிகளில் ஒரு ராசிக்கான 30 டிகிரியில் ஒரு நாளைக்கு 1 டிகிரி வீதம் சூரியன் கடந்து செல்கிறது.
இவ்வாறாக மேச ராசியில் சூரியன் பயணிக்கும் காலத்தை சித்திரை மாதம் என்கிறோம். இவ்வாறு சூரியன் மேசம் ராசியில் தொடங்கி மீனம் ராசி வரையில் 12 ராசிகளையும் ஒரு சுற்றி வருகின்ற காலத்தையே நாம் ஓர் ஆண்டு என்கிறோம். ஆகவேதான் மாதத்தை அடிப்படையாக கொண்ட கணக்கில் சித்திரை முதல் பங்குனி வரை உள்ள காலத்தை ஒரு ஆண்டு என்றும் வருடம் என்றும் கூறுகிறோம் எனும் இச்செய்தியோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.